அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும், ராசிக்கு சகாயமானவராகவும், தனாதிபதியாகவும், பஞ்சமாதிபதியாகவும் திகழக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் 9ல் உச்சபலம் பெறுகிறாருங்க. 9ல் குரு என்று சொன்னாலே மிகப்பெரிய அளவில் அமோகமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எனவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரெட்டிப்பு நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த தருணம் அமைய போகிறது. சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலேயே தோஷமற்ற ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார். முழு சுப கிரகமாக இருக்கிறார். மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்பையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் உயர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்களில் மிக முக்கியமானவராக இருப்பதோடு மட்டுமல்லாது இவை அனைத்தும் நேர்வழியில் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கக்கூடியவர் என்று சொன்னால் அது நிச்சயமாக குரு பகவான் தான். அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த வேளையில் மிகவும் வலுவாக தனது பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீட்டிலிருந்து சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார். தனது பார்வையில் நட்பு கிரகமாக திகழக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டில் உச்சபலம் பெறுகிறாருங்க. குரு பகவான் பொதுவாகவே உச்சபலம் பெறுவது என்பது தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல இனிமையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வேளையில் குரு பகவான் மிக பெரிய அளவில் உறுதியாகவே உச்சபலம் பெறுகிறாருங்க. எனவே இனி வரக்கூடிய தருணங்களில் அக்டோபர் மாதம் வரை மிக வலுவாக உச்சபலம் பெற்று வலம் வரப்போகிறார். அதற்கு பிறகு மிக வலுவாக சூரியனின் ஆட்சி வீட்டில் நுழைகிறார். வக்ரகதியில் திரும்பி மீண்டும் பிப்ரவரி மாதத்தில் மிக வலுவாக உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வரப்போகிறார். வக்ர நிவர்த்தி பெற்று. எனவே குரு பகவானின் அமைப்பை பொறுத்தவரை தற்போதிலிருந்து அடுத்த ஒரு வருட காலத்திற்கு 365 நாட்களுக்கு மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். ஏனென்றால் குரு பகவான் இந்த வேளையில் மிகவும் வலுவாக சந்திரனின் ஆட்சி வீட்டில் உச்சபலம் பெற்றிருப்பதால் நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கனகச்சிதமாக கைகூடக்கூடிய சிறந்த வேளையாக இந்த தருணம் அமைய போகிறது. பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் மிக வலுவாக சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியில் உச்சபலம் பெற்று வலம் வரக்கூடிய வேளையில் தனது பார்வையை 5, 7, 9 ஆகிய இடங்கள் பார்க்க போகிறார். அந்த முறையை பார்க்கும்போது விருச்சிக ராசி மற்றும் மகரம் தனது சொந்த ராசியான மீன ராசி ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. குரு பகவான் தனது சொந்த ராசியை பார்க்கும் இந்த வேலை என்பது நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் பல சிரமங்கள் தானாகவே விலகி தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் அவருடைய பார்வை சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் மிக பெரிய அளவில் வந்த சிரமத்தை கூட விளக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை குருவின் பார்வை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிலும் அவர் உச்சபலம் பெற்று இந்த இடங்களை பார்ப்பதால் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு. குறிப்பாக பல வகையான காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகும். உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம். மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிக்கல் நிறைந்த ஒரு ஜாதகம் ஒன்று இருக்கிறது. அந்த ஜாதகத்தில் குருவின் பார்வை கூட கிடையாது. ஆனால் சந்திரன் மிக சாதகமாக வலம் வரும்போது குருவுடன் இணைந்து குருவிடம் மிக வலுவாக ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார். அது என்னவென்றால், நான் கணித்தபடியே ஒரு ஜாதகம் இருக்கிறது. இந்த ஜாதகத்தில் இந்த நபருக்கு இவ்வளவுதான் ஆயுசு, இதோடு அவருடைய வாழ்க்கை முடிந்துவிடும் என்று குருவிடம் வாக்குவாதம் செய்கிறார். ஆனால் குருவோ அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் விதி எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் என்று சொல்ல அதை நம்பாத சந்திரன் ஒரு தேதி குறிப்பிட்டு இந்த தேதியில் இவர் இறந்து விடுவார் என்று சொல்லிவிடுகிறது. ஆனால் அந்த தேதி வந்தவுடன் அவர் மரணிக்கவில்லை. ஏனென்றால் சந்திரன் குருவை கூட்டிக் கொண்டு இவர் இறப்பதை நீ பார்க்க வேண்டும் என்று குருவை அந்த இடத்திற்கு கூட்டி சென்று விடுகிறாருங்க. அப்போது குருவின்
பார்வை அவரின் மீது நேரடியாகவே பதிகிறது. அப்படி பதிவதன் காரணமாக அவருக்கு வந்த மிக பெரிய அளவிலான சிரமம், அவருடைய வாழ்க்கை முடிந்தது என்ற நிலை மாறி குருவின் பார்வை இல்லாத ஜாதகத்தில் கூட குருவின் பார்வை கிடைக்கும் போது அவருக்கு வந்த மிக பெரிய கண்டமானது விலகி அவருடைய வாழ்வில் சுபிட்சம் கிடைத்தது. இது போன்றுதான் இந்த தருணத்தில் குருவின் பார்வை அற்புதமாக பல இடங்களை வலுப்படுத்தக்கூடிய வேளையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உறவுகளுக்கிடையே ஒற்றுமை கிடைப்பதோடு பல வகையான மன வருத்தமும் வேதனையும் நீங்கும். பெரிய அளவிலான காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானால் திருமண தடைகள் நீங்கும். இந்த தருணத்தில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சுப நிகழ்வுகளை விரைவாக செய்து முடிக்க முடியும். புது வீடு வாங்குதல் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே இந்த வேளையில் பல வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் நீக்கி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு தானாகவே உங்களுடைய வாழ்வில் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல இனிமையான நிகழ்வுகளை மாற்றி கொடுக்க போகிறார். நீண்ட நாட்களாக உடல்நல ஆரோக்கிய தொல்லையை சந்தித்து வரக்கூடியவர்களுக்கு உறுதியாகவே அந்த உடல்நல ஆரோக்கிய தொல்லை நீங்கி புத்துணர்ச்சி பெறக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு என்பதை குரு பகவான் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் புதிய முயற்சிகள் அனைத்திலும் நிச்சயமாக உச்சபலம் பெறும் குருவின் அமைப்பால் நன்மை நிறைந்தவையாக அமையும். நம்பிக்கை குறையாத வகையில் குழப்பங்களை நீக்கி பல பணிகளை நினைத்ததை விட சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது. தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தானாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் குரு பகவான் 9ல் அமர்கிறாருங்க. 9ல் அவர் உச்சபலம் பெறுவதால் எதிர்பார்ப்பதை விட பல முதலீடுகள் அதிகரிக்கும். இந்த தருணத்தில் ஆதாயம் நிறைந்த தகவல்கள் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட அத்தனை காரியங்களையும் விரைவாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் தானாகவே கைகூட வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதி பாக்கியத்தில் இருப்பது பல வகையிலான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதோடு குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பல வகையான பிரச்சனைகளும் சிரமங்களும் விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான லாபம் உங்களை தேடி வரப்போகிறது. தனித்து தொழில் துவங்கக்கூடிய நல்ல யோகம் இந்த தருணத்தில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. குரு பகவான் மிக வலுவாக 9ல் வலம் வருவதால் தொட்ட காரியம் அனைத்தும் தானாக நடக்க போகும் நல்லவையாக நிச்சயமாக மாறும். எனவே சிந்தனையில் மிக பெரிய அளவிலான உயர்வான இலக்கை நோக்கி திட்டமிடுங்கள். அவை அனைத்தையும் தானாகவே உங்களுக்கு கைகூடி வருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கூட பாருங்க. குரு பகவான் மிகப்பெரிய அளவில் சிறப்பான வாய்ப்புகள் தானாகவே பல விஷயங்களில் நிறைவாக நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நன்மை நிறைந்தவையாக கைகூடும். மேலும் இந்த தருணத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கியவுடன் ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள். ரெட்டிப்பு நன்மை உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் மற்ற ராசிக்காரர்களை விட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தான் உண்டு.